இன்றைய தேவ வார்த்தை லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். ஆமேன். அன்பின் ஆண்டவரே, இந்த புதிய நாளை காண கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக ஜெபிக்கிறோம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைபெறாமலும் இருக்கும் என்று சொன்னீரே ஆண்டவரே. இந்த காலை வெள்ள உன்னுடைய உடன்படிக்கை எங்களோடு காணப்படும்படியாக ஜெபிக்கிறோம். உசிதமான கோதுமையினால் அவளை போஷிப்பார்னு சொன்னீரே ஆண்டவரே. எங்களை போஷிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த வசனங்களை கேட்கிற உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நாளில் அவளை செய்கிற காரியங்களில் கைட்டு செய்கிற காரியங்களை வாய்க்க செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். தேவைகளை சந்திக்க முடியாது ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் பாதுகாத்து கொள்ளும். ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.